வணக்கம். தரம் 3 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் 2வது அலகாக இந்த எண்கள் ஒன்று அமைகின்றது. எண்கள் ஒன்றுல பாருங்க, வெற்று அடைப்பினுள் எண்களை எழுதுவோம், வாசிப்போம். எழுதி வாசிக்கிறது தான் எங்களுடைய இது. சரிதான? முதலாவது பாருங்க, முதலாவது கட்டத்துக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 பாருங்க. 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. இது பாருங்க, எண்களை எழுதி வாசிக்கிறது மூலம் 1 தொடக்க 100 வரையான எண்களை எழுத்து மூலம் எழுத முடியும். பயிற்சி போவோம். எண்களில் எழுதுவோம். பாருங்க, சொற்கள்ல இருக்குது, அதை நாங்கள் எண்கள் எழுத போறோம். முதலாவது பாருங்க, செய்து 13 எண்கள் எழுதியிருக்கு இலக்கத்தில். அடுத்தது பாருங்க, 29 51 70 88 43 95 67 34 100. இதை நாங்கள் என்ன எழுத நீங்க உங்களோட பயிற்சி செய்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, எண் பெயரில் எழுதுவோம். 18 இலக்கத்துல தரப்பட்டிருக்கு, அதை நாங்கள் சொற்கள் எழுதியிருக்கோம். 18. அடுத்தது 27 44 69 82 82 15 30 53 76 98. இவ்வாறு எழுதுறீங்க ரெண்டு சொற்கள்ல அந்த எண்களை எழுத தெரியும். அடுத்த பாருங்க, வெற்றிடங்களை நிரப்புவோம். இந்த இதுல பாருங்க, கோலும் குற்றிகளும் பயன்படுத்தப்பட்டு, குற்றிகள் பயன்படுத்துறது ஒன்றுக்கள் என்பதற்கு குற்றிகளும், ஒரு கோலில் 10 கட்டைகள் ஒன்றாக பொருத்தப்பட்டிருப்பதாக காட்டப்படும். எனவே ஒரு கோல் 10ஐ குறிக்கும். அப்ப கோள்களின் எண்ணிக்கை 1, கோளின் எண்ணிக்கை, குட்டிகளின் எண்ணிக்கை 2, 1 2 12. அடுத்த பாருங்க, கோல் எத்தனை இருக்கு? 3 கோல் இருக்கு. அப்ப 3 30. அதே மாதிரி ஒன்றுக்கல்ல 2 4, அப்ப 34. அடுத்த பாருங்க, கோள்கள் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப 5 பேரும். அதே மாதிரி குட்டிகள் எத்தனை இருக்கு? 2 4 6 7 இருக்கு. அப்ப 57. அடுத்த கோல் மாத்திரம் தான் இருக்கு, குட்டி இல்லை. கோல் 1 2 3 4 5 6 7 இருக்கு, இதுல இல்லை. அப்ப எத்தனை பேர்? 7 10 இருக்கு இல்லை. அப்ப 70. இங்க 7, அங்க 0. அப்ப எத்தனை பேரும்? 70 வரும். அடுத்தது பார்ப்போம். வெற்றிடங்களை நிரப்புவோம். எண் 10கள் ஒன்றுக்கு, 10கள் ஒன்றுகள் 10கள் ஒன்றுகள் என்று தரப்பட்டு, 10கள் எத்தனை? 2, ஒன்றுக்கள் 5, முதல்ல 25. அதுல 37 10கள் 3, ஒன்றுக்கள் 7, 61 10கள் 6, ஒன்றுக்கள் 1,
56ல 10கள் 5 1கள் 6 80ல 10கள் 8 1கள் 0 13ல 10கள் 1 1கள் 3 48ல 10கள் 4 1கள் 8 92ல 10கள் 9 1கள் 2 84ல 10கள் 8 1கள் 4 99ல 10கள் 9 1கள் 9 என்று பயிற்சி செய்ய வேண்டும். அது எண்கள்ல பாருங்க, வெற்றிடங்களை நிரப்புவோம் வாசிப்போம். 10 2 1 6 மத்தின 26 ஏன் 10கள் 2 20. அதே மாதிரி 1கள் 6 20 மாறும் 26. அதை ரெண்டாவது பாருங்க, 4 10 40 அதோட ஒன்றை கூடனா 41. 10கள் 8 80 அதோட 1கள் 0 அப்ப 80 தான். அத நாலாவது கேள்வி 10கள் 3 அப்ப 30 1கள் 9 அப்ப 39. 10கள் 5 என்று சொன்னா 10 5 50 1கள் 8 அப்ப 58 என்று செய்ய வேண்டும். அதை பொருத்தமாக இணைப்போம். 64ல 10 6 1கள் 4 இணைச்சிருக்கு சரியா. 7 10 வரணும் 1கள் 6 வரணும். நாங்கள் இங்கே முன்னுக்கு இருக்கிறதுக்கு நினைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி 10கள் 5 வரணும் 1கள் 2 வரணும். இது இருக்கிற வேணும். அப்ப இந்த பயிற்சிகளை நீங்க செய்து கொண்டீங்கன்னா சரியாக அமை. அது எண்கள்ல பார்ப்போம். 10கள் 1களையும் கொண்டு வகை குறிப்போம். 12 10ல 12ல 10 என்ன 10 கொண்டு ஒவ்வொரு 10 10 10ஓட அந்த சக 2 1 2 கூட்டப்படும். ஏன்னா 20 சொல்ல 20 10 2 அப்ப 20 20 1 3 அப்ப 3 ஓட்ட 30 பேர். 64 1கள் போட்டிருக்கு 4. அதே மாதிரி 10கள் 6 அப்ப 6 10 60 வரணும். 82ல 8 10 2 1கள் 2 தரப்பட்டு. அதே மாதிரி 70ல 4வது வெளியே பாருங்க. 70ல எத்தனை 10 இருக்குது? 7 10 இருக்கு. அப்ப 70 போட்டு இருக்குது. அதே மாதிரி 1கள் இருக்கோ இல்ல அப்ப 0. 97ல 10கள் 9 9 90 7 இருக்கு. அப்ப 7 போட்ட மாட்டாச்சு. அடுத்த பாருங்க 10களுக்கும் 1களுக்கும் பெண்கள் எழுதுவோம். 10 30 5 35 43 43 53 57 89 89 90 0 90. அப்ப அதை நீங்கள் எழுதி கொள்ள வேணும். இலவான முறை. அது எண்கள் ஒன்றில் அடுத்த பக்கம் உருவில் காட்டப்பட்ட கோள்களையும் குற்றிகளையும் கொண்டு எண்ணுவோம். ஒன்று எண்ணி காட்டி கோள்கள் 2 1கள் 5 இருக்கு. அப்ப 2 10 20 அதோட 5 25. இதுல பாருங்க கோள்கள் எண்ணிக்கை எண்ணி போடுவோம்னாங்க 3 குட்டி எண்ணிக்கை 2 4 6 7. அப்ப இதுல பாருங்க 10ல 3 இருக்கிறாரு 30 1கள் 7 இருக்காரு 37. அது இதை பாருங்க கீழான 10கள் எத்தனை இருக்கு? கோல்ல 2 4 5 இருக்கு 5 1கள் 3. அப்ப 5 10 50 கீழே வரும். அதோட அந்த 3 53 அமையும். அடுத்தது பாருங்க கோள்கள் எண்ணிக்கை 5 இருக்குது. அதே மாதிரி குட்டிகள் என்ற எண்ணிக்கை இல்லை. கோள்கள் 5 ஒரு 10 எத்தனை 10 இருக்கு? 5 10 இருக்கு. எனவே 50 விடையாக அமையும். அடுத்து பார்ப்போம் எண்கள்ல எண்கள் ஒன்றுல இவ்வளவு பாடங்கள் தான் அமைகின்றது. அடுத்த பாடமாக தரம் 3 கணிதத்தில் எண்களை கூட்டல் அமையும். அதுக்கு நான் விளக்கத்தை தருவேன். நீங்க வீடியோ பார்த்து நீங்க வீட்டுல பயிற்சிகளை செய்து கொள்வது நன்றி. எனவே மீண்டும் நான் பிள்ளைகளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.